ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தெய்வாஸ் நலபாகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சில சமயம் நம்ம கேசரி செய்யும்போது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். ஆனால் நம்ம இந்த மெத்தடில் கேசரி செஞ்சோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் 10 போல் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ரவையை வறுத்தரலாம். அதுக்கு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் ரவையை நல்லா மிதமான தீயில் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன், சரியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். ரவையை நம்ம நல்லா வறுத்துட்டனால இது கண்டிப்பாக கட்டி பிடிக்காது. ரவை சீக்கிரமாக வெந்துடும். ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1.5 கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவை கொஞ்சம் இலகி லூஸ் ஆகும். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா. கொஞ்சம் இறுகி கெட்டியானதுக்கப்புறம் இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக நெய்யில் மட்டும் செஞ்சால் அதை சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி திகட்டும். அது இல்லாத கொஞ்ச நேரத்துலேயே கட்டிப்பட்டுரும், கெட்டி ஆகிடும். அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துடலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டான கேசரி சுலபமாக செஞ்சாச்சு.